நல்ல பஞ்சு போல் சாஃப்டான பால் பன் அப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப்பு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். 200 ml அளவுக்கு இருக்கும். அரை கப்பு சக்கரை, 100 கிராம் அளவுக்கு சக்கரை இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு இருக்கும். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லாட்டினா ஈஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் ஆப்போசிட்டாக கூட 2 பிஞ்ச் அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு இது போல் குழிக்கரண்டி எடுத்துக்கிறேன். குழிக்கரண்டி லைட்டாக இது போல் செய்துட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் சேர்த்துட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் எடுத்து கொடுத்துட்டு ஓரங்கள் லைட்டாக எடுத்து கொடுங்க. அழகாக விழுந்துடும். அதே போல் திரும்பியும் குழிக்கரண்டியில் மாவு சேர்த்துட்டு எண்ணெய் ஸ்பூனில் வச்சு இது போல் எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த கரண்டியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு செய்யக்கூடாது. ஹையில் வச்சிங்கன்னா மேலே வெந்தது போல் இருக்கும், உள்ளார மாவாக இருக்குங்க. அதனால் அடுப்பை மீடியமாக வச்சு செய்யுங்க. நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் வெந்த ஒன்றா எடுத்துக்கிறேன். அடுத்ததும் அதே போல் செய்துட்டு எண்ணெய் மேலாக இது பண்ணி கொடுத்துட்டு செய்து எடுத்துக்கலங்க. எல்லா அப்போதையும் இதே போல் செய்து எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கப்பா.